வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது தீபாவளி. நாளை தீபாவளி வந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி திருநாளுக்காக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நகரமயமாக்கல் சூழல்ல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு நகரங்களிலிருந்தும் சென்னைக்கு மக்கள் இடம்பெயர்ந்து வண்ணம் இருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு இது மாதிரியான பண்டிகை காலங்களில் அதிகமாக அவர்கள் செல்கிறார்கள். இதற்கு முக்கியமாக இந்த மத்திய தர வர்க்கத்தினர் கடைபிடிக்கக்கூடிய இந்த போக்குவரத்து என்பது ரயில் அல்லது பேருந்துகள் தான். இந்த ரயில்கள்ல எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் அதுல இடம் கிடைக்குதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால அவங்க பேருந்துகளை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகிறது. பேருந்து நிலையங்கள்ல பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவாக இருப்பதால் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அக்டோபர் 22 தமிழ்நாடு முழுக்க 9000 சிறப்பு பேருந்துகள், இந்த தீபாவளி பண்டிகைக்காக மட்டும் 9000 சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு அறிமுகம் செய்தது. இதுக்கு முன்பதிவு வசதிகள்லாம் கொடுத்தாங்க. அதாவது சென்னையிலிருந்து மட்டும் இன்றைக்கு 1652 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை புறநகர் பேருந்து நிலையமான கோயம்பேட்டில் இந்த பேருந்துகளால பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, நெரிசல்கள் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக 600 சிறப்பு காவல்துறையினரும் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர போக்குவரத்து பணியாளர்களும் இந்த பிரச்சனைக்காக, இந்த பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அரசு பேருந்து கழகம் அறிவித்திருக்கிறது. உண்மையில் ஆனா இது அரசு தரப்புல சொல்லக்கூடிய ஒரு இதுவாக இருந்தாலும், பேருந்துகள் அந்த பயணிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு பேருந்து நிலையங்கள்ல அடிப்படை வசதிகள் கூட இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பெய்திருக்கக்கூடிய மழையினால பல்வேறு பேருந்து நிலையங்களும் முழங்கால் அளவிற்கு மேல தண்ணி நிக்கிறதுனால எங்களால ஒரு இடத்துல நின்று டிக்கெட் வாங்க கூட முடியலன்னு சொல்றாங்க. எந்தெந்த கவுண்டர்ல போய் நாங்க டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே முன்பதிவு செஞ்சுட்டு வந்ததுனால இந்த இணையதள வசதி இல்லாத மக்கள் எப்படி எங்களால முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் வைக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. முதலில் இந்த தீபாவளிக்காக இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, அல்லது இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக முதலில் பார்த்து விடலாம். நகரமயமாக்கலில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னைக்கு வந்து குவியும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. இவர்களில் பெரும்பாலானோர் மத்திய தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் அல்லது ரயில்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். ரயில்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் பெரும்பாலும் அதில் இடம் கிடைப்பதில்லை. எனவே பேருந்துகள் தான் பெரிய ஆறுதலாக இருந்து வருகின்றன. இதன் காரணமாக பண்டிகை காலங்களில் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதும். இதற்காக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் 9000 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த பண்டிகை காலங்களில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் கோயம்பேடு அதை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகின. பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வருவதற்கும் வெளியேறுவதற்கும் 3 மணி நேரத்திற்கும் மேலானது. இதனால் பேருந்து ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பயணிகளும் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் நாளை கொண்டாடப்பட உள்ள தீபாவளிக்கான பேருந்து இயக்கத்தை சீர் செய்ய பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழகங்கள் அறிவித்துள்ளன. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் மட்டும் 600 போலீசார் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களை தவிர போக்குவரத்து கழகங்களின் சார்பில் கூடுதலாக 400 பணியாளர்கள் அனைத்து பேருந்துகளின் இயக்கங்களை சீர் செய்யும் பணியில் இருப்பார்கள். பேருந்து இயக்க பணியாளர்கள் என்ற பேட்ஜ் அணிந்திருக்கும் இந்த போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு வாக்கி டாக்கியும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படும் இடங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்தது. ஆனால் இந்த சிறப்பு பேருந்துகளால் பேருந்து நிலையங்களில் நெரிசல் அதிகரிப்பதாகவும், பருவமழையின் காரணமாக நீர் தேங்கி நிற்பதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதிகள் சரியாக செய்து தரப்படுகின்றனவா என்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை திணறும் பஸ் நிலையம் என்பது பற்றிதான் உள்ளது உள்ளபடியில் விரிவாக பேச இருக்கிறோம். இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு தமிழ்நாடு அரசு பேருந்து ஊழியர் சம்மேளனம், CITU தமிழ்நாடு அரசு பேருந்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய உதவி தலைவர் திரு M. சந்திரன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், உங்ககிட்ட இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை முதலில் பார்த்து விடலாம். சிறப்பு பேருந்துகள், தீபாவளி சிறப்பு பேருந்துகளின் எண்ணிக்கை தமிழ்நாடு முழுக்க 9088.
இதுல சென்னையிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் என்று பார்த்தால் கடந்த 17ஆம் தேதி 501 பேருந்துகளும் 18இல் 501 பேருந்துகளும் 19ஆம் தேதி 699 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. 20ஆம் தேதி 1400 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இன்று 1652 பேருந்துகள். நாளைக்கு தான் தீபாவளின்றதுனால இன்னைக்கு அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மொத்தம் 4753 பேருந்துகள் சென்னையிலிருந்து மட்டுமே இயக்கப்படுகின்றன. பிற மாவட்டங்களிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி 499, 18 601, 19ஆம் தேதி 700 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 20ஆம் தேதி 1234 பேருந்துகளும் இன்று 1301 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகின்றன. மொத்தம் 4335 பேருந்துகள் பிற மாவட்டங்களிலிருந்து இயக்கப்படுகின்றன. பண்டிகை முடிந்த பின் ஊர் திரும்புவதற்காக இயக்கப்படும் பேருந்துகள் என்பது 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 9288 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முன்பதிவு மையங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் இதற்காகவே தயார் நிலையில் இருக்கின்றன. இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய விரும்புவோர் www.tnstc.in என்ற இணையதளத்தின் மூலமாக முன்பதிவினை செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் பற்றிய புகார்களை தெரிவிக்க ஆம்னி பஸ் கட்டண முறைகேடு குறித்து புகார் தெரிவிக்க ஆம்னி பஸ்கள் என்பது தனியார் பேருந்துகளுடைய கட்டண கொள்ளை குறித்த புகார்களை தெரிவிக்க 044247947009 0442674445 என்ற புகார் எண்களும் அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு புகார் எண் உங்கள் தொலைக்காட்சியினுடைய ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. 044274749001. அடுத்ததாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல் கட்டுப்பாட்டு மையம் ஒன்று இதற்காகவே பிரத்யேகமாக கோயம்பேட்டிலே இயங்குவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பட்டாசுகள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 32 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது பற்றி களத்திலிருந்து தகவலை தருவதற்காக நமது சென்னை செய்தியாளர் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதே போல மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் ஆதவனும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செய்தியாளர்களே. தற்போது உங்ககிட்ட ஆரம்பிக்க நினைக்கிறேன் திரு சந்திரன். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது இந்த தீபாவளி பண்டிகைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அடிப்படை வசதிகள் நம்மளுடைய பேருந்து நிலையங்கள்ல இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதாவது தீபாவளி பண்டிகைக்கு, பொங்கல் பண்டிகை, இந்த மாதிரி பல பண்டிகைகள் வருது நம்ம நாட்டில். இந்த பண்டிகைகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக இங்கேருந்து புறப்படுறாங்க. இதெல்லாம் அரசுக்கு முன்கூட்டி தெரியும், நிர்வாகத்துக்கு முன்கூட்டி தெரியும். தீபாவளி வருது, பொங்கல் வருது, எல்லாம் வருதுன்னு சொல்லி. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் என்பது இப்போது அவங்க புள்ளி விவரம்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ போலீஸு, இவ்வளோ கவுண்டரு, இவ்வளோ பாதுகாப்பு, இத்தனை கேமரா, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வழக்கமாக ஓடக்கூடிய பஸ்ஸுகள் ஓடும். அந்த வண்டிகள்லாம் ஓடாமல் இருக்காது. வழக்கமாக போகிற பஸ் எப்பவும் போகும். அதுக்கு தான் நம்முடைய கொள்ளளவு. புதிதாக ஒரு 1600 பஸ் விட்டா அந்த பஸ் நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. மதுரை வாயில் வரைக்கும் அந்த வண்டி நிக்குது. மதுரை வாயில் வரைக்கும் அந்த பஸ்ஸுகள் நின்றுட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைய முடியாம நின்றுட்டு இருக்குது. அப்போ அந்த வர்ற அந்த தொழிலாளிகளுக்கு அவங்க உள்ள நுழையிறதே பெரும்பாடா இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை, சிக்கல் வருது. எல்லா ஊர்களுக்கும் செல்லக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே கோயம்பேட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? நாளா பிரிங்க. தாம்பரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போடலாம். அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குது, தனியார் இடங்கள் இருக்குது. 4 நாளைக்கு கேட்டு பஸ் ஸ்டாண்டு உருவாக்கி இன்னென்ன ஊருக்கு இங்கிருந்து போகும், இன்னென்ன ஊருக்கு பூந்தமல்லிக்கு அந்த பக்கத்திலிருந்து போகும், இன்னென்ன ஊருக்கு திருவத்தூர் பக்கம் இருந்து போகும் அப்படின்னு 3 சென்டர் 4 சென்டரா பிரிச்சா ஜனங்க சௌகரியமா அங்கங்க போகும். இந்த கிரௌடு குறையும். நிச்சயமாக பேருந்து நிலையங்களை பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வளாகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேமுதிக அலுவலகத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை போக்குவரத்து கழகம் செய்திருக்கிறது. அதுவும் பத்தவில்லை அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. களத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் திரு கோகுல் உங்ககிட்ட, திரு ராஜா உங்ககிட்ட கேட்கிறேன்.
சென்னையில இப்போ இந்த சிறப்பு பேருந்துகளால் என்ன மாதிரியான பிரச்சனை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறது, மக்கள் என்ன உணர்கிறார்கள்? விக்ரமன், தீபாவளிக்காக 9088 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதிலிருந்து அதிகபட்சமாக இயக்கப்படுகிறது. போக்குவரத்து மாற்றம் என்பது விக்ரமன் ராஜா இணைப்புல இருங்க. மதுரை செய்தியாளர் கிட்ட போலாம். மதுரையில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? மதுரையில் பேருந்து நிலையங்கள் அடிப்படை வசதிகளோடு செயல்படுகின்றன. அதற்கு போதுமான பேருந்துகள் இருக்கிறதா? தீபாவளிக்கு வெளியூர் செல்வதற்கு மக்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதிகளை மதுரை மாநகராட்சி அல்லது போக்குவரத்து கழகம் செய்து கொடுத்திருக்கிறதா? ஆதவன். அதான் மதுரையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா இங்க இருந்து வெளியூர்களுக்கு போகக்கூடிய பேருந்து நிலையங்கள் பார்க்கும்போது 3 பேருந்து நிலையங்கள் இருக்கு. அதாவது மத்திய பேருந்து நிலையம் சொல்லப்படக்கூடிய பெரியாறு பேருந்து நிலையம், அது முழுக்க முழுக்க நகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படக்கூடியது. இது தவிர தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போறதுக்காக ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பிரதானமான பகுதியா இருக்கு. இது தவிர திருச்சி, சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு போறதுக்காக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அப்படி ஒரு ஒருங்கிணைந்த பெரிய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த பேருந்து நிலையங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்து இயக்கப்பட்டு இருக்கு. இப்ப நாம நிக்கக்கூடிய இடம் மதுரையில் இருக்கக்கூடிய ஆரப்பாளையம் பேருந்து நிலையம். இந்த நிலையத்தை பார்க்கும்போது அதாவது ஏற்கனவே ஒரு மிக குறுகலான கட்டமைப்பை கொண்ட மிகச்சிறிய பேருந்து நிலையம் தான் ஆரப்பாளையம். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் என்பது வசதிகள் அதிகரித்து அதிகமான பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையம் அது. ஆனாலும் அதிகமான மக்கள் போறதுக்கு பயன்படுத்துறது இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் தான். தீபாவளிக்காக தனியாக கூடுதலாக அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து பேருந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டு இருக்கு. அதே சமயம் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த இட நெரிசலான இந்த இடம் போதுமானது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அதாவது இந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இங்கிருந்து போய் காலவாசல் உள்ள பகுதியை கடந்துதான் வெளியூர்களுக்கு செல்ல முடியும். ஏற்கனவே இந்த பேருந்து நிலையம் சரியாக அந்த இட பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால மதுரை மாநகராட்சியிலிருந்து இந்த பேருந்து நிலையத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இன்னும் கிடப்பில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விளாங்குடி பகுதியிலேயோ அல்லது கோச்சடை பகுதியிலேயோ இந்த பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படின்னு இருந்தாலும் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அப்படின்னு எதுவும் அமைக்கப்படல. அதனால வரக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஆரப்பாளையத்திலிருந்து குவிந்துதான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மாநகராட்சி சார்பில் அதாவது வரக்கூடிய மக்களுக்கு இப்ப மழைக்காலமா இருந்தாலும் ஒரு அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட முண்டி அடிச்சுக்கிட்டு மக்கள் போய் ஏறக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளையும் இங்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த வசதிகள் என்ன அப்படிங்கறது தெரிய வந்திருக்கும். அந்த ஏற்பாடுகளும் செய்யப்படல அப்படிங்கறதும் பயனுடைய ஒரு குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இங்க பார்க்கும்போது இப்போ மதிய நேரத்தில் இப்போதைக்கு பார்க்கும்போது கூட்டம் சற்று குறைவாக இருப்பது போல இருக்கு. ஆனால் பல பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்குள்ள இட பற்றாக்குறை காரணமாக வெளியில இருக்கக்கூடிய அதாவது வைகை ஆற்றினுடைய அந்த கரைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தானியாபுரம் மற்றும் அந்த காலவாசல் அரசடி பகுதிகளிலும் சில தனியார் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனாலேயும் மக்கள் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு போக்குவரத்து நெரிசல் இங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். விக்ரம், அதவன், இப்ப நம்ம பார்க்க முடியுற காட்சிகள் எல்லாம் அங்க கூட்டம் இல்லை அப்படிங்கறதா? இப்ப நீங்க சொன்னீங்க மதிய வேலைங்கிறதுனால கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதிக பேருந்துகள் இயக்கப்படுவதாக சொன்னீங்க. போக்குவரத்து போலீசார் அது மாதிரி காவல்துறையில சுழற்சி முறையில தமிழகம் முழுக்க பல்வேறு போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்தது. அது உண்மையில் நடந்திருக்கிறதா? அங்கே போக்குவரத்து சீர் செய்வதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்களா? கண்டிப்பா, அதாவது இங்க நம்ம போக்குவரத்து சீர் செய்வதற்கு அதிகாரிகள் நிச்சயமா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இங்க இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது மட்டும் இல்லாம போக்குவரத்தை சீர் செய்வதற்காகவே தனியா பணிகள் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் திருப்பூர் அந்த பகுதியில் போகக்கூடிய பேருந்துகள் கடைசியருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே போல தேனி, கம்பம், பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகக்கூடிய பேருந்துகள் நம்ம பின்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. போலீசார் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு வாகனங்களாக வெளியூர்களுக்கு எங்கெங்க போகக்கூடிய பகுதிகள் இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்குன்னு தனியா 2 to 3 போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்பு வெளியில இருக்கக்கூடிய பகுதிகளில் நெரிசல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக அங்கேயும் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது இந்த ஆரப்பாளையத்துக்கு நுழையக்கூடிய பகுதியும் இந்த பேருந்து நிலைய பகுதியும் குறுகலான பகுதி அப்படிங்கிறது மட்டும்தான் குறைபாடே தவிர அதனால வரக்கூடிய இடத்துல மக்கள் அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய மக்களும் அந்த பகுதியில் முழுக்க தங்களுடைய அந்த தீபாவளிக்காக பொருட்களை வாங்குவதற்கும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாதையா இருக்கிற சூழ்நிலையில போயிட்டு வர மக்களையும் ஒழுங்குபடுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் மக்கள் பயன்படுத்துற மற்ற வாகனங்கள் போக்குவரத்து மாற்றி விடல. அதாவது ஆரப்பாளையத்திலிருந்து வெளியேறக்கூடிய பகுதியிலேயே மக்களுடைய பொது வாகன போக்குவரத்து இருக்கு, அரசு பேருந்துல வரக்கூடிய தனியார் பேருந்துல போக்குவரத்து இருக்கு. அதனால ஒரு சின்ன நெரிசல் அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த பகுதியெல்லாம் குண்டும் குழியுமான சாலைகளால தண்ணீர் தேங்கி
மக்கள் இயல்பா வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே மாநகராட்சி அதிகாரிகள் இதை முறையாக கணக்கிட்டு மக்கள் நெரிசலா இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு உண்டான வசதிகளை முன்கூட்டியே செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனால் யாரும் அதுல கவனம் எடுத்ததாக தெரியல. அதனால இப்ப சாலையில இப்ப நம்ம போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு குறிப்பிடுறத விட மக்களுக்கு இந்த அடிப்படையான ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க ஒரு அசௌகரியம், அதாவது சௌரிய குறைபாடு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி போலீசாருடைய பாதுகாப்புல இப்போ வரைக்கும் எந்த ஒரு குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். விக்ரம், நிச்சயமா அதவன் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசௌகரியங்கள், அதாவது பேருந்து நிலையங்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கறத ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன என்று பார்த்தால் தனியார் பஸ்கள் அடிக்கக்கூடிய கட்டண கொள்ளை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பேருந்துகள் அமைப்பினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சந்திரன், உங்ககிட்ட மீண்டும் வரேன். இந்த தனியார் பேருந்துகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ தனியார் பேருந்துகள்ல அதிகமான கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 22 தனியார் பேருந்துகள் இன்றளவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அரசு பேருந்துகள் இவ்வளவு எண்ணிக்கையில இருந்தும் மக்கள் தனியார் பேருந்துகள் பக்கம் போறதுக்கான காரணங்கள்? தனியார் பேருந்துன்னு சொன்னா நீங்க சொல்றது ஆம்னி பஸ் நான் நினைக்கிறேன். ஆம்னி பஸ்ஸஸ், இந்த ஆம்னி பஸ்ஸஸ் கூடுதலான கட்டணம் வசூலிப்பது என்பது வழக்கமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்டிகை வந்தாலுமே ஒரு வசூல் வேட் அவங்களுக்கு. ஒரு அரசு பேருந்துல 300 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொன்னாக்கா இவங்க 900 ரூபாய் வாங்குவாங்க, 1000 ரூபாய் வாங்குவாங்க, அவங்களோட இஷ்டம் போல வாங்குவாங்க. ஆனா இதுல அரசாங்கம் நான் 22 வண்டிங்க மேல வழக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த வழக்கு போடுறது என்பது கணக்கு காட்டுவதற்காக போடுறது. வெளியே கணக்கு காட்டணும், நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு காட்டுறதுக்காக தான் ஆர்டிஓ இந்த வழக்கை போடுவார். 1000 பேருந்து சென்னையில இருந்து மட்டும் ஆம்னி பேருந்து போயின்னு இருக்கு. இந்த ஆம்னி பேருந்து பயணிகளின் போக்குவரத்தாக இயங்குவதே சட்டவிரோதம். அது பயணிகள் போக்குவரத்துக்கான பர்மிட் அந்த வண்டிக்கு இல்லை. அது கான்ட்ராக்ட் கேரேஜ், ஒப்பந்த ஊர்தி. 50 பேர் சேர்ந்து அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பதிக்கு போகலாம், இல்லை வேற எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லி டூர் பேஸில் எடுத்துட்டு போறதுக்கான பர்மிட் உள்ள அந்த பேருந்து அன்றாட பயணிகள் பேருந்தை போல் டிக்கெட்டை போட்டு அதை போட்டு 1க்கு 3 மடங்கு கட்டணம் வசூல் பண்ணி ரெகுலர் பஸ் சர்வீஸ் நடத்துவது என்பது சட்டவிரோதமானது. அரசாங்கம் இதை தடை பண்ணணும். அதுக்கு மாறா யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு நான் 22 கேஸ் போட்டு இருக்கிறேன். இப்பதான் 22 போட்டுக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி 3 பஸ் மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த பஸ்ஸே ஓடக்கூடாது, ரெகுலர் சர்வீஸ்ல ஓடக்கூடாது. அவங்க எதுக்காக அவங்க பர்மிட் இருக்குதோ அந்த பர்மிட் பிரகாரம் தான் ஓடணும். இதுதான் எங்க கருத்து. ஒவ்வொன்றுக்கும் பர்மிட் இருக்குது. ஆட்டோவுக்கு பர்மிட் இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 30 கிலோமீட்டருக்குள்ள தான் அது எங்க பர்மிட் எடுக்கிறானோ அந்த மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓடணும்னு இருக்குது. அந்த மாதிரி தான் இது. இதே தனியார் பஸ் இருக்குது, தனியார் பயணிகள் பஸ் இருக்கு. அவங்க அந்த ரெகுலரா அவங்க ஓட்டுறாங்க. அவங்க கூடுதல் கட்டணம் வசூல் பண்றதா எங்களுக்கு தெரியல, பண்ண முடியாது. ஏன்னா அதுல யாருன்னா 100 ரூபாய், அரசுல யாருன்னா 50 ரூபானா ஜனங்க அங்க போகாது, இதே ரூட்ல ஓடுறதுனால. அதனால அவங்களால முடியாது. அது மட்டும்தான் காரணமா? தனியார் பேருந்து ஆம்னி பேருந்துகளை நம்பி மக்கள் போவதற்கு அது மட்டும்தான் காரணமா? ஆம்னி பேருந்துகள் நம்ம போதுமான பஸ் வசதி செய்து கொடுக்க முடியாத காரணத்தினாலதான் அங்க போகுது ஜனங்க. நான் 3 மடங்கு கட்டணம் கொடுத்து தான் போவேன், குறைவான கட்டணம் இருக்கிற பேருந்துல ஏற மாட்டேன்னு எந்த ஜனமாக ஆசைப்படுமா? முக்கியமான காரணம் அரசு பேருந்துகள்ல அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? பஸ் எல்லாம் ஒண்ணுதான் சார். அதாவது நீங்க சொல்றது வால்வோ சொல்றீங்க, வசதியான என்ன சொன்னா கோயம்பேடு பேருந்துகள் இல்ல, அந்த பேருந்து நிறுத்தங்கள்ல சொல்றேன். அதாவது இப்ப டிக்கெட் கவுண்டர்லயும் சரி, இப்போ தனியார் பேருந்துகள்ல ஆம்னி பேருந்துகள்ல புக் பண்ணணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வசதிகளை அரசு செய்து கொடுப்பதில்லை அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல ஆம்னி பஸ் பேருந்து அதே கோயம்பேட்டில் தான் இருக்கு. அதுக்கு பஸ் ஸ்டாண்டும் அங்கதான் இருக்குது. ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் அங்கதான் சார் இருக்குது. ஆப்போசிட்ல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இருக்கைகள், அவங்க இந்த மின்விசிறி, இதெல்லாமே நம்மளுடைய பேருந்து நிலையத்துல அரசு பேருந்துகள்ல புக் பண்ண வரவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் இருக்கா? அதாவது அதுதான் நாங்க சொல்றது. நீங்க சொல்றது வால்வோ பஸ் சொல்றீங்க. அந்த பஸ் வால்வோ பஸ், அதுலயே இது இருக்குது, நல்ல வசதி இருக்குது, உட்காரலாம், சாஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அரசு பேருந்துலயும் அந்த மாதிரி பேருந்துகள் இருக்கு. ஆனா அது ஒரு குறைவான எண்ணிக்கையில அன்றாடம் சர்வீஸுக்கு உண்டானதான் இருக்குது. பண்டிகைன்னு வர்ற நேரத்துல எல்லா பஸ்ஸையும் அப்படி ஆக்க முடியாது. ஏன்னா ஒரு வால்வோ பஸ் 80 லட்சம் ரூபாய்
அந்த ஒரு வண்டி அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அரசு போக்குவரத்து இல்லை. மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அவங்க சொந்த வாகனம் ஊருக்கு போய் சேரணும். அதற்கு அடிப்படையான வசதிகள் பஸ்ஸில் இருக்கான்றதான் நம்ம பார்க்கணும். இது நீங்க அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல தான் அந்த வசதிகள் இருக்கும். 2 சீட்டு சாந்துகள், புஷ் பேக் சீட்டு அதெல்லாம் இருக்கும். ஒரு 2000 பஸ் 9000 பஸ் விடணும்னாக்கா ஒரு 4 நாளைக்கு ஓட்டுறதுக்காக அந்த மாதிரி பஸ்ஸுங்களை விட முடியாது. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து பேசலாம் திருச்சந்திரன். களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட நான் ஆதவன் கிட்ட போலான்னு நினைக்கிறேன். ஆதவன், இப்போ ஆம்னி பேருந்துகள் மதுரையில எந்த அளவுக்கு இயக்கப்படுகிறது? மக்கள் ஆம்னி பேருந்துகள் கிட்ட போறாங்களா? அதான் ஆம்னி பேருந்துகளுக்கு மதுரையை பொறுத்தவரை மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கிருந்து நம்ம சென்னைக்கு போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 300 இருந்து 350 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதே சமயம் தனியார் பேருந்துகளை பார்க்கும்போது 500 இருந்து 550 ரூபாயில கட்டணத்துல மக்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரையில மதுரையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளோட ஆம்னி பேருந்துடைய எண்ணிக்கை தான் அதிகம். மக்களுடைய கூட்டம் அதில் எப்போ இருந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நமது விருந்தினர் குறிப்பிட்டது போல அதுல விருப்பப்பட்டு போற மக்களுமே போறாங்க. மற்றபடி அடித்தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்களும், அதாவது அந்த கட்டண குறைபாடு அப்படிங்கறதுக்காக மட்டுமே அரசு விரைவு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னொன்னு, இப்ப தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படும் போது மதுரைக்கு, அதாவது மதுரையிலிருந்து வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய, அதாவது வெளியூர்ல பணியாற்றக்கூடிய மதுரையை சேர்ந்தவர்கள் முழுக்க மதுரைக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து போகக்கூடிய மக்களுக்கான என்ன மாதிரியான சௌகரிய குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளி பண்டிகை முடிஞ்சு, அதாவது வியாழக்கிழமை வரதுனால அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடுமுறை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால வரக்கூடிய வெள்ளி அல்லது சனிக்கிழமைகள்ல மதுரையிலிருந்து அதிகப்படியான தனியார் பேருந்துகள் நிச்சயமாக இயக்கப்படும். அதே போல அரசு பேருந்துகள் இயக்கப்படும். அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கூட தனியார் பேருந்துகள் கட்டணம் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே மதுரையில பெரியார் பேருந்து நிலைய பகுதியில அங்கிருந்தா சென்னைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதாவது தனியார் ஆம்னி பேருந்துகள் நகரத்துக்குள்ள ஏற்படக்கூடிய இட நெருக்கடி, அந்த போக்குவரத்து நெருக்கடியை காரணமாக வைத்து இப்ப மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் பகுதிக்கு பக்கத்துல தனியார் ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து தான் பேருந்துகள் இயக்கப்படுது. அதுக்கு வெளியிலேயே அதாவது மதுரையை பொறுத்தளவுல 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதே போல திருவிழா காலங்களில் கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், கொச்சின் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் இங்க இருக்கக்கூடிய சில டிராவல்ஸ் அதிபர்களே தனியாக பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் கூட மக்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்கள்ல இங்க ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் பயணிகள் ஒரு பெரும் அவதியை சந்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தீபாவளிக்கு முன்னாடி வெளியூர்களிலிருந்து மதுரைக்கு வரக்கூடியதுனால இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். இதற்கான நிலவரம் சென்னையிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கேட்கும்போது அதுக்கான உண்மையான வசூலிக்கக்கூடிய கட்டணம் என்னங்கிற நிலவரம் தெரிய வரும். ஆதவன், 1500 ரூபாய் கட்டணம்னு சொல்றீங்க. இது புகார் தெரிவிப்பதற்கான எண்கள் எல்லாம் அரசு வழங்கி இருக்கிறது. இந்த புகார் எண்ணுக்கு இந்த மாதிரியான புகார்கள் வந்திருக்கிறதா? அதன்படி ஏதாவது ஆம்னி பேருந்துகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆதவன், அதாவது ஆம்னி பேருந்துகள் மீது மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்கன்னா போய் தனியாக இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயோ இல்ல வேற யாரும் அதற்குரிய நுகர்வோர் அமைப்புல யாரும் இதுவரைக்கும் புகார் தெரிவிச்சதாக ஒரு வழக்கோ இல்ல ஒரு பதிவோ நம்முடைய நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வரக்கூடிய மக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சொற்பம், அதாவது ஒரு 2 அல்லது 3 நாட்கள் விடுமுறையில சென்னையில இருந்தோ, பெங்களூர்ல இருந்தோ, ஹைதராபாத்ல இருந்து இல்ல கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியூர்களில் இருந்து மதுரைக்கு வரக்கூடிய மக்கள் அந்த கடைசி நேரத்துல தாங்கள் ஊருக்கு போகணும், அந்த கொண்டாட்டத்தை தங்கள் குடும்பத்தோட இருக்கணும் அப்படிங்கிற நினைவுல அந்த நேரத்துல கடைசி நேரத்துல கேட்கக்கூடிய தொகையை கொடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதே போல இந்த கொண்டாட்டங்களை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பி போகக்கூடிய மக்கள் தாங்கள் உடனடியா மறுநாள் வேலையில சேரணும், பணிக்கு போகணும் அப்படிங்கறதால அந்த நேரத்துல வேறு வழியின்றி தான் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம அங்க பார்க்கும்போது பயணிகள் எல்லாருமே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையை நிச்சயம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க வெளியில போய் யார்கிட்ட ஒரு புகார் கொடுத்துட்டோ போறக்கூடிய சூழ்நிலையில, அதாவது அவசரத்திற்கு மறுநாள் பணிக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறவங்க இந்த மாதிரி புகார் கொடுக்கறதுக்கான நேர காலமும் சூழ்நிலைகளும் வாய்ப்பதில்லை அப்படிங்கறதான் காரணம். மற்றபடி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் தான் வரணும் அப்படிங்கறதான் கோரிக்கை. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஆதவன், தொடர்ந்து பேசலாம். மேலும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால், இவ்வளவு எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகள் விடப்படும் போது அரசு ஊழியர்கள் அந்த அளவிற்கு எண்ணிக்கையில் இருக்கிறார்களா, எக்யூப்டாக இருக்கிறதா நம்முடைய போக்குவரத்து கழகம்? தீபாவளி பண்டிகை திணறும் பஸ் நிலையங்கள், இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் என்ன நிலவரம்? திருச்சியிலிருந்து நம்ம கள செய்தியாளர் திரு விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், நீங்க சொல்லலாம், திருச்சியில என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது? இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகளால் என்ன நன்மைகள், என்ன மாதிரியான சிக்கல்கள் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிறது? விஜயகோபால்.
திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பகோணம் கோட்டத்தில் வருது. இந்த அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி கூடுதலாக அதாவது ஒரு 600 பேருந்துகள் கூடுதலாக திருச்சி மாவட்டத்தில் இயக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டா திருச்சிங்கிறது வந்து மாநிலத்தோட மைய பகுதி அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாம தென் மாவட்டம் நுழைவு பகுதி அப்படிங்கிறதுனால ஏராளமான பயணிகள் வந்து திருச்சி தொற்று தான் சென்றாகணும். அதனால ஏற்கனவே வந்து மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து தினந்தோறும் வந்து 1100 பேருந்துகள் வந்த நிலையில் தற்போது தற்காலிக பேருந்து நிலையம், தற்போது நம்ம இருக்கிற இடம் வந்து மன்னார்புரம் ராணுவ மைதானங்கிற தற்காலிக பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தோட நிலை என்னங்கிறத நீங்களே கண் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே இருந்தா கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு 250 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மார்க்கமாக நாகப்பட்டினம் வரையிலும், அதே போல புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம் வரையிலும், அதே போல மதுரை மார்க்கமாக ஓடுகின்ற அனைத்து பேருந்துகள், அதாவது தென் மாவட்டங்களை ஒட்டி போகின்ற அனைத்து பேருந்துகளும் இப்பகுதியிலிருந்து இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஏற்பாடு முழுக்க காவல்துறை வந்து முழுக்க ஆர்வம் காட்டி அவர்கள் பயணிகளுக்கு உண்டான வசதிகள், அதாவது வந்து ஒரு காவலர்களை தொடர்ச்சியாக 24 மணி நேரம் கண்காணிக்க வைத்து உரிய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், புறக்காவல் நிலையம் அமைத்து. ஆனால் மற்றபடி மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு நடமாடும் கழிப்பறை மட்டுமே கட்டி வைத்துள்ளது. அதே மாதிரி 2 இடங்களில் குடிநீர் வைக்கிறது. மற்றபடி எந்த அடிப்படை வசதியும் இங்கு ஏற்படுத்தப்படவில்லை என்பது பயணிகள் வந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதற்காக தற்காலிக பேருந்து என்பது இடம் சற்று தள்ளி இடமாற்றப்பட்டு தற்போது சாலை பகுதியில் வந்து வாகனங்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருக்கின்றனர். இன்று தீபாவளி வந்து நாளை தீபாவளி செல்ல வேண்டும் என்பதால் இன்று அதிக அளவு பயணிகள் கூடுவார் என்பதால் போலீசாரும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நம்ம இதை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தாமஸ் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம், இந்த தீபாவளியை ஒட்டி இந்த பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டதுலாம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? இது வந்து பல நாளாவே இந்த கோரிக்கை நாங்க முன்னாடியே சொன்னோம். ஏன்னா இந்த மழை காலங்கள் தொடங்கும்ன்றது தெரிந்து கொண்டு கொஞ்சம் முன்னேற்பாடு நிறைய செய்திருக்கலாம். இப்ப மழை 2 நாள் பெய்ததுனால இந்த இடம் பாத்தீங்கன்னா சேரும் சகதியமா பயணிகள் இறங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த நிலையத்தை வந்து முன்னேற்பாடு எல்லாமே மாவட்ட நிர்வாகம் எடுத்து இதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இதை தவிர்த்து இருக்கலாம். அதாவது இந்த பகுதியை வந்து அதாவது மழை வரும் என்பது நன்றாகவே தெரிந்திருந்தால் கூட அதற்குரிய ஏற்பாடை வந்து மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லாமல் அவசர கதியில் இந்த பஸ் ஸ்டாண்டை அமைத்ததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே இனிமேலாவது வருங்காலையிலாவது வந்து ஒரு உரிய முறையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திவிட்டு தற்காலிக பேருந்து அமைக்க வேண்டும் என்பதே வந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பொதுமக்களின் வசதிக்காக பயணிகள் தீபாவளி சென்று ஒரு பயணிகள் வசதிக்காக கும்பகோணம் கோட்ட சார்பில் 600 பேருந்துகள் கடந்த 17ஆம் தேதி துவங்கி தற்போது வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம், நிச்சயமாக விஜயகோபால் தொடர்ந்து இணைப்புல இருங்க. மதுரை செய்தியாளர் கிட்ட போறேன். ஆதவன், நீங்க சொல்லுங்க, மதுரையிலிருந்து கிராமங்களுக்கு சரியான வகையில போக்குவரத்து செய்யப்பட்டிருக்கிறதா, பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? ஆதவன், சுருக்கமா சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. அதாவது வந்து மதுரையிலிருந்து தொலைதூரங்களுக்கு போகக்கூடிய ஊர்களுக்கு மட்டுமே அதிக அளவான பேருந்துகள் இருக்கே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போவதற்கு பேருந்து வசதிகள் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே போற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான நகரத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிராமத்துல இருந்து வந்து போறோம், அந்த வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. சம்பந்தமா பேசுற ஒரு பயணி ஒருவர் இருக்காரு. நீங்க எந்த ஊருக்கு போகணும், பஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு? வணக்கம் தினத்தந்தி நேயர்களே. இது சம்பந்தம் இன்னொரு, நீங்க எந்த ஊருக்கு போகணும், எப்படி உங்களுக்கு வண்டி இருக்கா? சார் இந்த மாதிரி வண்டி இல்லை சார், நான் திருப்பூர்லேருந்து வந்துருக்கீங்க சார். வண்டி வந்து பத்தாக்குறையா இருக்கு சார். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, போக்குவரத்து வசதி கம்மியா இருக்கு. காவல்துறை எல்லாம் வந்து கண்ட்ரோல் எல்லாம் போய் பாக்குற பஸ் கிடைக்கல சார். அதனால எல்லாம் சுத்தி கிராமம் 48 கிராமம் வந்து முத்தாலமங்கலம் திருவிழா, அதான் அந்த லோக்கல் ஏரியாவுக்கு வந்து பஸ்ஸே இல்லைங்க சார். மெயினான ஏரியா மட்டும் பஸ் போய்கிட்டு இருக்கு. அதனால சார் உங்கள்கிட்ட நான் வந்து தெரியும். அதாவது இப்ப நம்மகிட்ட பேசினவர் வந்து இப்ப மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எழுமலை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதியில வந்து இந்த தீபாவளி பண்டிகை 48 கிராம மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு முத்தாலம்மன் கோயில் திருவிழா, பொங்கல் திருவிழா நடக்கிற சூழ்நிலை. பேருந்துகள் இங்கிருந்து எழுமலைக்கு போகணும்னா உசிலம்பட்டி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எழுமலைக்கு தங்களுக்கு பேருந்துகள் கிடையாது. மதுரையிலிருந்து கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கு தங்களுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு. இதே போல தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுவிலார்பட்டி, அதே போல இந்த கோடாங்கிப்பட்டி, கோடிநாயக்கனூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதே போல தேனி பக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்த மாதிரி போறதுக்கெல்லாம் வசதிகள் செய்யப்படல அப்படிங்கறதான் இங்க இருக்கக்கூடிய பயணிகள் வந்து ஒட்டுமொத்த அவங்க வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. நிச்சயமா அதை வந்து அரசு பேருந்துகள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? இந்த மாதிரியான கிராமங்களுக்கு தனியார் பேருந்துகள் இருக்குமே, அந்த மாதிரி தனியார் பேருந்துகள் இருக்கிறதா?
அதாவது மதுரையிலிருந்து பார்க்கும்போது தனியார் பேருந்துகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அந்த மாதிரி கிராமங்களை இணைக்கக்கூடிய பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு இருக்கு. ஒரு 10 அரசு பேருந்துகள் இயக்கப்படும் போது 11வதாக தான் ஒரு தனியார் பேருந்து இயக்கப்படும். முக்கியமா மதுரையிலிருந்து பெரும்பாலும் திண்டுக்கல், தேனி, கம்பம் உள்ளிட்ட ஊர்களுக்கு மட்டுமே அதிக அளவிலான தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு. பெரியகுளம், மத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து ஒரு குறைந்த அளவில் வந்து தனியார் பேருந்துகள் இயக்கப்படுது. ஆனால் கிராமங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தனியார் பேருந்துகள் இல்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய வந்து போகக்கூடிய இந்த பகுதியில கிராமங்களுக்கு வந்து இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வசதிகரமான ஒரு இதா இருக்க வசதியா இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால வசூல் குறைபாடு காரணமாக அந்த மாதிரி பேருந்துகள் இல்லை. சென்னை செய்தியாளர் ராஜா உங்ககிட்ட வரேன். சென்னை செய்தியாளர் ராஜா, நீங்க சொல்லுங்க, கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து ஊர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? ராஜா. விக்ரமன், இங்கிருந்து தினசரி சிறப்பு பேருந்து அதாவது 17ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தெரிவித்தது போல 17ஆம் தேதி 501 பேருந்துகளும், அதே போன்று 18 501 பேருந்துகளும், 19ஆம் தேதி 699 பேருந்துகளும், நேற்று 1400 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இன்று அதிகபட்சமாக நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என்பதால் இன்று அதிகபட்சமாக 1652 பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. இது சென்ற ஆண்டை விட சென்ற ஆண்டு அதாவது பேருந்துகள் பத்தாத நிலையும் ஏற்பட்டதை அடுத்து இந்த ஆண்டு கூடுதலாக 738 பேருந்துகள் அதிகரித்து இயக்கப்படுகிறது. இதற்காக அதாவது இன்று ஒரு நாள் மட்டுமே அதிகபட்சமாக இங்கு மக்கள் வருவார்கள். ஏனென்றால் சென்னை தமிழகத்தின் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருந்துமே சென்னையில் வேலை செய்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் தீபாவளியை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர் செல்வதற்காக ஏற்கனவே இந்த பேருந்துகளில் முன்பதிவும் செய்திருந்தனர். தற்பொழுது முன்பதிவு செய்யாத பயணிகளும் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக தேவைகளை செய்து கொடுப்பதற்கு அதாவது இந்த பேருந்தில் இயக்கப்படுகின்றன. கடந்த 3 ஆண்டுகளாக இயக்கப்படும் பொழுது இறுதி கட்டத்தில் சில இடர்பாடுகள், அதாவது அவர்களுக்கு முன்பதிவு செய்திருந்த பேருந்து கிடைக்காதது, உரிய நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு வராமல் இருந்தது. இந்த கோயம்பேடை சுற்றி பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது போன்ற இடர்பாடுகள் இருந்தன. இவற்றை சரி செய்வதற்காக இந்த முறை கூடுதலாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை சார்பாக கூறியிருக்கிறார்கள். அதாவது முன்கூட்டியே பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையம், அதே போன்று கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய வணிகங்களாகும் கோயம்பேடு மார்க்கெட்டில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயம்பேடுக்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதியிலும் கூடுதலான பேருந்துகளை முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து கழகம் செய்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதன்படி உண்மையில் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நெரிசல் இல்லையா இந்த முறை? அதான் விக்ரமன், ஒரு நாளைக்கு தினசரி இங்கிருந்து 2000 பேருந்துகள் சராசரியாக இயக்கப்படுகின்றன. ஆனால் இதனுடைய அதாவது இங்கிருந்து செல்லக்கூடிய அளவு என்று பார்த்தால் 400 பேருந்துகள் மட்டுமே ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் கூடுதலாக 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கும் பொழுது இந்த இடத்தில் இருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்துகள் அனைத்துமே பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக இங்கு கொண்டு வருகிறார்கள். அதே போன்று வெளியில் செல்வதற்கும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு புறம் நூறடி சாலை என்பது தற்பொழுது மெட்ரோ ரயில் பயணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பக்கம் இல்லாமல் அனைத்துமே புறவழி சாலை வழியாக மதுரவாயில் சென்று புறவழி சாலை வழியாகத்தான் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த முறை அதாவது தற்பொழுது இன்று இரவுதான் அதிகபட்சமான பேருந்துகள் இயக்கப்படும் என்பதால் அவற்றை சரி செய்வதற்காக தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதாவது வேறொரு பேருந்து நிலையம் இல்லாமல் இங்கிருந்தே அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இதை கையாள்வதற்காக கூடுதல் போக்குவரத்து போலீசார் நியமித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு இங்கிருந்த குளறுபடி, அதாவது முன்பதிவு செய்த பேருந்துகள், முன்பதிவு செய்யாத பேருந்துகள் என இப்ப திருச்சிக்கு முன்பதிவு செய்த பேருந்துகளை அனைத்தும் முன்பதிவு செய்த பேருந்துகள் என இரண்டும் ஒரே இடத்தில் இருந்ததால் சரியான நேரத்தில் அந்த முன்பதிவு செய்த பேருந்துகள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டுமல்லாமல் பேருந்துகளும் வெளியே செல்ல முடியாமல் இருந்ததால் சென்ற ஆண்டு ஒரு நடைமேடை கூடுதலாக, அதாவது எப்பொழுதுமே இங்கு 6 நடைமேடை இருக்கிறது, 7வது நடைமேடை மட்டும் சென்ற ஆண்டு போடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக 2 நடைமேடை போடப்பட்டிருக்கின்றன. அந்த 3 நடைமேடைகளிலும் முன்பதிவு செய்யாத பேருந்துகளை நிறுத்தி இயக்குவதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்குமா என்பது இன்று இரவுதான் தெரியும். நேற்று சற்று இருந்தாலும் இது குறித்து உயரதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய உயரதிகாரிகளிடம் கேட்டபொழுது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்திற்காக மட்டும் மொத்தம் 400 போலீசார் இங்கு ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளை, சரியான ஏற்பாடுகளை போக்குவரத்து துறை செய்திருக்கிறது என்று நாம் நம்புவோம். இன்று இரவு நமக்கு தெரிந்துவிடும் என்ன நிலைமை என்று.
9,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை அரசு இயக்கி வருகிறது. இதற்கான எக்யூப்டாக நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறதா? திரு சந்திரன் கிட்ட கேட்கலாம். சிஐடி சார் நீங்க சொல்லுங்க. அரசு போக்குவரத்து கழகம் இத்தனை பேருந்துகளை ஒரு 3 நாட்களுக்குள்ள இயக்குவதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கா? அதாவது ஊழியர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதா, கிளீனர்கள் இருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஊழியர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு போதுமானதாக இல்லை, அதுதான் உண்மை. அது டிராபிக் சைடா இருந்தாலும் டெக்னிக்கல் சைடா இருந்தாலும் இன்னும் அதிகமான ஆளுங்களை எடுக்கணும். அதில் ஒரு பலகீனம் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. இதன் காரணமாக தான் இப்போ எடுக்கிற டிரைவர், இந்த ஸ்பெஷல் ஓட்டுற இந்த வண்டிக்கு பூரா ஒரே டிரைவர் தான் ஓட்டிட்டு இருக்கணும். ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் தான் ஒரு பஸ்ஸுக்கு. அவர் மதுரைக்கு போகணும், மதுரையிலேருந்து மெட்ராஸ் வரணும், மெட்ராஸ்லேருந்து வேற இடத்துக்கு போவார். இப்படி கண்டினியூவாக 4 நாள் ஓட்டுங்க. கண்ணு முடிக்க வேண்டியது இருக்குது. அவங்களை மாற்றுவதற்கு சேஞ்ச் ஓவர்ன்றது கிடையாது. ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டாருன்னா திருச்சிக்கு போறாரு, திருச்சியில் அவர் இறங்கிடுவார், வேற ஒரு டிரைவரை ஏற்றணும். அந்த மாதிரி இருந்தால் ஆக்சிடென்ட் வராது. இவரே கண்டினியூவா ஓட்டணும் போது தூக்கம் இல்லாம போது இதனுடைய விளைவு விபத்து நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு கண்டெய்னர் லாரியில போய் பஸ் மோதி தூங்கிட்டு தான் விட்டாரு. இதனுடைய விளைவு தான் வேலை இப்படி வாங்குறது. இப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் நேரடியாக இந்த சேவையில பஸ் ஸ்டாண்டுக்கே ஃபீல்டுல நிக்கிறாரு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா அதே நேரத்தில் தொழிலாளிகளுக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பற்றியோ, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பற்றியோ அவர் பெரிய அளவுக்கு சிந்திச்சதாக எனக்கு படலை. தொழிற்சங்கங்களை 4 நாட்களாக தூக்கம் இல்லாம அவங்க டிரைவர்கள் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை அமைச்சர்கிட்ட, அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போனீங்களா? அதுதான் சொல்றேன். அமைச்சர் சங்கத்தோட தொழிற்சங்கத்தோட பேசணும். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம், எப்படி இந்த டிராபிக்கை கிளியர் பண்ணலாம், தொழிலாளிக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது என்றது கேட்கணும். ஆனா அவரு அந்த தொழிற்சங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றதே கிடையாது. இது வரைக்கும் நடத்துறது கிடையாது. அவர் தொழிலாளியை சந்திக்கிறது கிடையாது. இதனுடைய விளைவு அமைச்சர் கோயம்பேடுல தான் இருக்காரு. சிறப்பு பேருந்துகளுடைய கண்காணிப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காரு. துறை சார்ந்து, உங்களுடைய சங்கம் சார்ந்து யாரும் போய் அவர் அப்ரோச் பண்ணலையா? இங்க நம்ம சொல்லலாம், மனு கொடுக்கலாம். ஆனா அதுல தீர்வு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா? எப்படி இந்த தீபாவளியை சமாளிக்கிறது, போன ஆண்டு என்னென்ன பிரச்சனை நமக்கு வந்தது, இப்ப அதெல்லாம் எப்படி தீர்க்கறதுன்னு கேட்கணும் இல்ல? ஒர்க்கருக்கு என்ன ப்ராப்ளம் கேட்கணும் இல்ல? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் ஒரு சொன்னாக்கா அவர் என்ன செய்ய முடியும்? அடிப்படை டக்குன்னு செய்ய முடியாது. இப்போ அந்த சமாளிப்பதற்கு எப்படி கூடுதலாக ஆளை எடுக்கிறது, என்ன பண்றது, எப்படி மாத்துறது, போறதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணணும். இப்ப பஸ் 8,000 9,000 பஸ் எடுக்கிறாங்க. இந்த பஸ் பூரா டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிற பஸ் தான். அதை டக்குன்னு கொண்டு ஸ்பெஷல் ஓட்டினா அந்த வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ் என்ன? முன்கூட்டியே அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்ல? இந்த வண்டி கரெக்டா லாங்கா ஓடுவதற்கு தயாரான நிலையில இருக்கா, இல்ல இதுல எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்ல? ஏற்பாடு இல்லையே. திடீர்னு நீ 20 வண்டி அனுப்பு, நீ 50 வண்டி அனுப்புனா ஓடுற வண்டியை போட்டு பிடிச்சி அனுப்புறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது? வண்டி பிரேக் டவுன் ஆகுது, பேசஞ்சருக்கு இதனால சஃபர் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்கிறது என்பதுதான் இன்னைக்கு. இப்ப டெக்னிக்கல் பாக்குற போது டெக்னிக்கலுடைய நார்ம்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 1.25 தொழிலாளி இருந்தான் டெக்னிக்கல். இப்ப 0.68 தான் இருக்கு. அப்படின்னா பழுது பார்ப்பதற்கான அந்த பராமரிப்பு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை அரசாங்கம் குறைத்த காரணத்தினால அதெல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் ஆட்குறைப்பு தான். அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆட்குறைப்பு தான். ஒரு பஸ்ஸுக்கு 7.5 தொழிலாளி இருக்கணும்ன்றது பட்டாபிராமன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன், செல்லநாயகன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன். ஆனா அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. குறைச்சதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நாங்க சந்திக்க வேண்டியது வருது. தூக்கம் இல்லாம போகுது, குளிக்க முடியல, டாய்லெட் போக முடியல, அந்த வசதிகள் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இவங்களுக்கு தொழிலாளிகளுக்கு இல்லை. இதெல்லாம் இல்லாம பெரும் சிரமப்பட்டு தான் தொழிலாளி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அரசாங்கத்தை நிர்வாகத்தை கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரெட்டிப்பு டியூட்டி கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க. டியூட்டி கொடுத்தாலும் தூக்கம் இல்லாம, சாப்பிட முடியாம, எதுவும் பண்ண முடியாம இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தொழிலாளிகளுக்கு இதுல இருக்கு. இதுதான் உண்மை. இது ஒரு கவலை தரக்கூட செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பேருந்துகளுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ரெகுலரா போகக்கூடிய வண்டிகளே சிறப்பு பேருந்துகள் கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இது உண்மையில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தானே? ஆமா சார். தினம் 9,000 பஸ் எங்கிருந்து வரும்? லைன்ல நேற்று வரைக்கும் ஓடிங்க இருக்கிற வண்டி தான் அது. பல ரூட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அதை கட் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதை யார் மெயின்டெனன்ஸ் பார்த்தது?
300 கிலோமீட்டர் ஓடணும் 400 கிலோமீட்டர் ஓடணும்னு சொன்னா அதுக்கு தகுதியான வண்டி தானே அது பார்க்கலையே. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னும் அரசாங்கம் கொஞ்சம் இதை கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா இன்னும் ஜனங்களுக்கு நம்ம சௌகரியம் செய்ய முடியும். இந்த பேருந்துகளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கிறது? களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கிட்ட கேட்கலாம். திரு ஆதவன், நீங்க சொல்லுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஆதவன், பேருந்துகளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கிறது? இப்போ அரசு சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டிருக்கிறது, இதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கிறது? ஆதவன். அதான் மதுரையில் ஆரப்பாளையம் பகுதியிலிருந்து சராசரியா 600 இருந்து 625 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இங்கிருந்து இயக்குறாங்க. சிறப்பு பேருந்துகள் அப்படின்னு ஏற்கனவே அங்க விருந்தினர் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படல. முக்கியமா பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பணிமனையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பேர், அதாவது மாற்று பேருந்துன்னு சொல்லக்கூடிய ஸ்பேர் பஸ்களும், அதே போல இங்கிருந்து மதுரையிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கம்பத்துக்கு மதுரையில் ஓடக்கூடிய நகர பேருந்துகள் இயக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே நகர பேருந்துகள் ஒரு சரியான ஒரு வசதியாக இருக்கக்கூடிய இல்லாம குறைபாடோடு இருக்கிற சூழ்நிலை இப்படியான பேருந்துகள் இயக்கப்படும் பாதுகாப்பு குறைபாடு வரும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இந்த பேருந்துகள் தொலை தூரத்துக்கு இயக்கப்படுற அளவிற்கு அதனுடைய நிலை, அதாவது கண்டிஷன் சரியாக இருக்குமா அப்படிங்கறதும் இருக்கக்கூடிய பயணிகள் மத்தியில் ஒரு கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாத காரணத்தினால அந்த கூட்டத்தில் வேற பேருந்துகள் தங்களோட ஊருக்கு போக முடியாதுங்கிறதுனால குறைவான பயண நேரம் மிகவும் இழுத்துக்கிட்டு அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தங்களுடைய ஊர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இங்க வரக்கூடிய பயணிகளும் அந்த நகர பேருந்துகளை ஏறுறாங்க. அதே சமயம் முன்கூட்டியே அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தேவையில்லாத ஊர்களுக்கு செல்லக்கூடிய, அதாவது 2 நிமிடம் 3 நிமிட இடைவெளியில எல்லாம் இங்கிருந்து சில ஊர்களுக்கு பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை குறைத்து அதை சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் இங்க இருக்கக்கூடிய பயணிகள் மத்தியில் நம்ம கேட்க முடியுது. விக்ரம், இணைப்புல இருங்க. ஆதவன், திருச்சி விஜயகோபால் கிட்ட போறேன். விஜயகோபால், இப்ப ஆதவன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மதுரையில் இருக்கக்கூடிய இருந்து இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு பேருந்துகள்ல கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. திருச்சியிலுடைய நிலைமை என்ன விஜயகோபால்? திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பேருந்துகள் இயக்கப்படுற பேருந்து எல்லாமே தற்காலிக பேருந்துகள், அதாவது மாற்று பேருந்துகள் வைக்கப்பட்டிருந்ததுன்னா இது முழுமையா பாத்தீங்கன்னா அது நல்லபடியா இயங்கும் அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதற்காக முன்கூட்டியே அவங்க தயார் பண்ணி வைக்கல அந்த பேருந்துகள்லாம். இதனால இந்த பேருந்துகள் தற்போது இங்க இயக்கும் இடத்துல எந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலும் செல்லும் இடத்துல போகும் வழியில என்னென்ன பிரச்சனை ஏற்படும்ங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இரவு தான் முக்கியமான கட்டம். இந்த இரவு தற்போது வரைக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லாம பயணிகள் கூட்டமா பஸ் ஏறிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று இரவு தான் பயணிகள் கூட்டம் அதிகரித்து பஸ்கள் இயக்கம் குறைகிறதா என்பது இந்த இரவு தான் தெரிய வரும். நிச்சயமாக விஜயகோபால். திரு சந்திரன், உங்ககிட்ட கேட்கிறேன். இது அரசு போக்குவரத்து கழகம் இதை கருத்தில் கொண்டிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு மக்கள் டிராவல் பண்றாங்க, அரசு போக்குவரத்து கழகம் இவ்வளவு ரொம்ப கேஷுவலா எடுத்திருப்பாங்களா? உண்மையிலே இந்த மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பார்கள் இல்லையா? இல்ல சார், செய்யல. செஞ்சா எங்களுக்கு தெரியல எந்தெந்த வண்டி ஸ்பெஷலுக்கு எடுக்க போறோம் அப்படின்றத முதல்ல டிஸ்டர்ப் பண்ணி அந்த வண்டிகளை முன்கூட்டியே நிறுத்தி பராமரிப்பு பார்க்கணும். எவி ரிப்பேரா இல்லை என்ன இருக்குது ஏது இருக்குதுன்றதெல்லாம் டெப்போல அதை பார்த்து கண்டிஷன் பண்ணி தான் அந்த வண்டியை கொடுக்கணும். அப்படிலாம் அவங்க கொடுக்கறது இல்லை. ஓடிட்டு இருக்கிற வண்டியை கட் பண்ணி தான் அனுப்புறாங்க. இங்க கேட்க என்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அனுப்புங்கன்னா கட் பண்ணி அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அரசு இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஒரு சேவை நிறுவனம், போக்குவரத்து கழகங்கள் மகத்தான சேவையை செஞ்சுன்னு இருக்கு. சில குறைகள் இருக்குதே தவிர இதை குறைச்சு மதிப்பிட முடியாது. வேற எந்த தனியாராலையும் செய்ய முடியாது. அது சேவை செய்து இன்னும் அதை செழுமைப்படுத்தணும். அதை செழுமைப்படுத்துவதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து அமைச்சர் தொழிலாளிகளோடு கலந்து ஆலோசனை பண்ணணும். பண்ணா தொழிலாளிகள் ஃபேக்ட் எடுத்து சொல்லுவான், என்னென்னதை நிவர்த்தி பண்ணா இன்னும் அதை சிறப்பாக்க முடியும் என்று சொல்லுவான். அந்த கருத்தையும் கேட்டு குறைபாடுகளை அடுத்த ஆண்டு கலைந்து முன்கூட்டியே அதற்கான நடவடிக்கை எடுத்தால் இன்னும் ஒரு பெரிய சேவையை மக்களுக்கு நம்ம குறைந்த கட்டணத்தில் செய்ய முடியும். இதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்களா? அதாவது இப்போ கண்டிஷன் இல்லாத பேருந்துகள், இவர் இப்போ மதுரை செய்தியாளர் சொன்ன மாதிரி நகரத்துக்குள்ளே போகக்கூடிய பேருந்துகளை இது மாதிரியான லாங் ரூட்டுக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கிறதாக சொல்கிறார். இப்போ இதற்கான ஒரு தீர்வாக நம்ம புதிய பேருந்துகள் இறக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? புதிய பேருந்துகள் ரொட்டீனா பழைய பேருந்துகள் கண்டமாகிட்டே இருக்கும், புதிய பேருந்துகள் வாங்கிக்கிட்டே இருப்போம். இப்ப சரியான முறையில் நடக்கல. நடக்காததுனாலதான் ஒரு பஸ்ன்னு சொன்னாக்கா சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா 7 ஆண்டு இல்லைன்னா இத்தனை லட்சம் 6 லட்சம் கிலோமீட்டர் 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடனா அது கண்டம் பண்ணணும்னு இருக்கு.
அதெல்லாம் தாண்டி 2 மடங்குக்கு மேல இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடுற எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40% பஸ் இப்ப அப்படி ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டியெல்லாம் ஓட தகுதியற்ற வண்டிகள், கண்டமான வண்டிங்க. இதுதான் நீங்க ஓட்டி இருக்குது போக்குவரத்து கழகங்க. ஏன்னா புதிய வண்டிகளை வாங்குவதற்கு அரசு பணம் கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்படி செஞ்சாதான் அது நடக்கும். போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு டீசல் விலை உயர்வு மற்றதுல அது சிக்கி திணறி சிக்கல்ல இருக்கு, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கு. அரசு தான் உதவி பண்ணணும். அரசு கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுகள் இருக்குது, ஸ்டூடெண்ட் கன்செஷன் இருக்குது, மற்றது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த பணங்கள்லாம் கொடுத்து உதவி செஞ்சா போக்குவரத்து கழகங்கள் புதிய பேருந்துகளை வாங்கிக்கிட்டே இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக திருச்சந்திரன், அதாவது அரசு போக்குவரத்து கழகம் என்பது மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். அதாவது தனியார் பேருந்துகள்ல அடிக்கக்கூடிய இந்த கட்டண கொள்ளைக்கு மாற்றாக மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருப்பது இந்த அரசு பேருந்துகள் தான். அரசு இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு மக்கள் சேவைக்கு முதன்மை ஒரு பிரையாரிட்டி கொடுத்து ஊழியர்களுடைய பிரச்சனைகளுக்கும் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதே ஊழியர் சங்கத்தினுடைய இணைத்தலைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இது போன்ற கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை எடுத்திருந்தாலும் கூட இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது அனைத்துமே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உள்ளபடியின் சார்பில் இதை அரசு கவனத்திற்கு நாம் எடுத்துச் சென்றிருக்கிறோம். களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர்களுக்கும் அரங்கத்திற்கு தன்னுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சந்திரன் அவர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேராகிய உங்களுக்கும் உள்ளபடியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் நாளை மறுநாள் உங்களை உள்ளதொடர்பில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.